evaluate integral அப்படின்னு இன்டெக்ரல் கொடுத்துட்டு அவங்களே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டைரக்டாவே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்ற மெத்தடையும் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணதுனால நம்ம டைரக்டா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்க்கு போயிடலாம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம போடுறதா இருந்தால் முதல்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டு தான் சம்மு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? உள்ளே இருக்கிற டேர்ம் அந்த இன்டெக்ரலுக்கு இருக்குல்ல, இன்டெக்ரலுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை மட்டும் எடுக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இது இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை 2x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x dx. உள்ள இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்து நம்ம இப்ப தனியா எழுதிக்க போறோம். அதை மட்டும் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. அதை நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பவர் 3 மேல பவர் 2. டினாமினேட்டரை விட என்னோட நியூமரேட்டர் பவர் வந்து லெஸ்ஸரா இருக்கணும். இங்க நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 2x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x. இந்த டினாமினேட்டர் டேர்மை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்க. 2x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் எக்ஸ் மொத்தம் 3 டேர்ம்ல இருந்துமே நான் என்ன பண்ணிடலாம், எக்ஸ் காமனா எடுத்துடலாம். அப்ப 2x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 2. இப்போ மீதி இருக்கிறத நான் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 இன்டூ மைனஸ் 2 அப்படின்றது மைனஸ் 4. மைனஸ் 4 என்னால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? 4 அண்ட் 1 ஸ்ப்ளிட் பண்ணலாம். நடுவில் ப்ளஸ் 3ன்றதுனால ப்ளஸ் பெரிய நம்பருக்கும் மைனஸ் சின்ன நம்பருக்கும் எழுதலாம். ஸோ அந்த இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும்தான் எழுதுகிறோம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2. 2xை காமனாக எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு நம்ம அங்கே போய் ஃபில் பண்ண போகிறோம். 2xை காமனாக எடுத்துட்டா எக்ஸு ப்ளஸ்ஸு 2. மைனஸை காமனாக எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ என்னோட ஃபேக்டர் என்ன இருக்கு? 2x மைனஸ் 1. இந்த ரெண்டையும் 2xையும் இந்த 1ஐயும் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2. ஏற்கனவே வெளியில் என்ன ஃபேக்டர் எடுத்து வச்சிருக்கோம்? எக்ஸ். இதெல்லாம் தான் இதோட ஃபேக்டர்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்? என்னோட டினாமினேட்டரை மட்டும், ஸோ நான் இங்கே திருப்பி அதை தனியாக எழுதி காட்டுறேன். என்னோட டினாமினேட்டர் which is 2x cube plus 3x square minus 2xஐ என்னால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா x into 2x minus 1 into x plus 2 அப்படின்னு பிரிக்க முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் தான் இங்கே சைடில் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ கொஸ்டினுக்கு போயிருங்க. கொஸ்டினில் இதை கீழே டினாமினேட்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கொஸ்டின் என்ன? இன்டெக்ரல் 2x integral x square plus 2x plus 1. So integral x square plus 2x plus 1 by, இப்போ ஃபேக்டர் நான் எப்படி எழுதுனேன்? x into 2x minus 1 into x plus 2 into dx. இப்போ இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கு. கீழே வந்து நமக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னா 3 ஃபேக்டர் இருக்கு. ஸோ 3 a by b by c by அப்படின்னு பிரிச்சுக்கலாம். So x square plus 2x plus 1. முதல்ல ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு வந்திருக்கோம். a by x, b by 2x minus 1, c by x plus 2. பிரிச்சிட்டோமா? இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னா a டேர்முக்கு டினாமினேட்டர்ல x இருக்கு. ஸோ இல்லாத டேர்ம் என்ன? 2x minus 1 x plus 2 plus b டேர்முக்கு டினாமினேட்டர்ல 2x minus 1 இருக்கு. ஸோ இல்லாத டேர்ம் xும் x plus 2வும். cயோட டினாமினேட்டர்ல x plus 2 இருக்கிறதுனால xும் 2x minus 1 ஈக்குவல் டு என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏபிசி மூணுமே தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் எக்ஸை வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் 0னா என்னவாகும்? இந்த பார்ட்டு 0, ஸோ ஃபுல் பி 0 ஆயிரும். இங்க இந்த பார்ட்டு 0, அப்ப இந்த பார்ட்டு ஃபுல்லா சியும் 0 ஆயிரும். என்கிட்ட இருக்கிறது என்ன? a இன்டூ 2 இன்டூ 0ன்றது 0, ஸோ மைனஸ் 1
எக்ஸ் 0னா இது 2. இப்போ என்னோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருங்க அப்படியே. ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டும் எனக்கு இப்போ 0 ஆயிடுச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்ன்றதும் 0, 2xன்றதும் 0 ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 2a ஈக்குவல் டு 1. அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சா? இப்போ எக்ஸுக்கு நம்ம அடுத்த ஃபேக்டர் போடலாம். இப்போ எக்ஸுக்கு நான் அடுத்த ஃபேக்டர் செகண்ட் கேஸ் என்ன பண்ண போறேன், எக்ஸ் இருக்கிற இடத்துல -2ன்னு கொடுக்க போறேன். ஸோ -2ன்னு கொடுத்தா இந்த ரெண்டு ஃபேக்டரும் 0 ஆயிருமா? எனக்கு -2 + 2 -2 + 2 கேன்சல் ஆயிரும். சி மட்டும் இருக்கு. சி பக்கத்துல -2, 2 × -2ன்றது -4 -1. இந்த பக்கம் -2 whole square plus 2 × -2 plus 1. So C into -2 minus 5 equal to இங்க 4 minus 4 plus 1. இது ரெண்டும் cancel. 10C equal to 1. C equal to 1/10. So இப்போ எனக்கு C கிடைச்சிருச்சு, A கிடைச்சிருச்சு. அப்போ அடுத்தது எனக்கு என்ன வேணும்? B தான் வேணும். B வேணும்னா நான் அடுத்து எதை 0 ஆக்கணும்? Aவையும் Cயையும் 0 ஆக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த x இருக்குல்ல, இப்போ xக்கு பதிலா 1/2ன்னு கொடுக்க போறோம். அப்போ 2 2 கேன்சல் ஆகி 1 - 1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ எக்ஸோட டேர்ம் 1/2. ஓகே. ஸோ எக்ஸுக்கு தேர்ட் கேஸ் இது. எக்ஸுக்கு 1/2 கொடுத்துட்டுனா இந்த பார்ட்டும் 0 ஆயிரும், இந்த பார்ட்டும் 0 ஆயிரும். இந்த 2 × 1/2 தான் 0 ஆகிற பார்ட். இப்போ b மட்டும் இருக்கு எனக்கு. ஸோ b × 1/2, 1/2 plus 2 equal to இந்த பக்கம் 1/2 whole square plus 2 × 1/2 plus 1. ஓகே. ஸோ இங்க b × 1/2, 1/2 plus 2ன்றது 4 plus 1 5, 5/2. இந்த பக்கம் 1/4 plus இது ரெண்டும் கேன்சல் ஆகும் 2. இது ஒரு 1, சாரி இது ஒரு 1 plus 1. இந்த சைடில் 5/4b. இந்த பக்கம் 1/4 plus 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 1/4 plus 2ன்றது 8 plus 1 9/4. இந்த பக்கம் 5/4b. அப்போ b equal to 9/4. இது இங்கே வரும்போது 4/5ன்னு வரும். ஸோ கேன்சல் ஆகி 9/5. bன்றது 9/5. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம், கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். கொஸ்டின்றது இந்த இடத்துல, இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்ல எழுத ஆரம்பிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ABC. திருப்பி நம்ம கொஸ்டின், பேக் டு கொஸ்டின். இன்டெக்ரல் x ஸ்கொயர் plus 2x plus 1 divided by x cube. அந்த x cube தான் நம்ம ஃபேக்டரா மாத்திட்டோம்ல. ஃபேக்டரா மாத்தும் போது எப்படி மாத்தணும், நம்ம 3 ஃபேக்டர் x 2x minus 1 into x plus 2. இதை எப்படி பிரிச்சோம், நம்ம a b c தானே பிரிச்சோம். ஸோ a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1/2. a ஓட வேல்யூ -1/2. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ -1/2. அதுக்கு கீழே ஃபேக்டர் x பிளஸ் இது ஒரு டேர்ம். செகண்ட் டேர்ம் b டேர்ம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9/5. இதோட கீழே டினாமினேட்டர் 2x minus 1 பிளஸ் என்னோட c டேர்ம் வந்து 1/10. ஸோ 1/10 டினாமினேட்டர் x plus 2 into dx. 3 டேர்மா இருக்கு, மூணையும் தனித்தனியா இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ நான் தனித்தனியா இன்டகிரேட் அப்ளை பண்ணும்போது -1/2 வெளியில வந்துடும். அதை வெளியில எடுத்து எழுதிட்டு இன்டெக்ரல் 1/x dx இது ஒரு டேர்ம். அடுத்தது 9/5 வெளியில வந்துடும். இன்டெக்ரல் 1/2x minus 1 dx பிளஸ் 1/10 வெளியில வந்துடும். இன்டெக்ரல் 1/x plus 2 dx. ஸோ -1/2, 1/x ஓட ஆன்சர் log x plus 9/5, 1/2x minus 1 ஓட ஆன்சர் log of 2x
minus 1 divided by coefficient of x, that is 2, plus 1 by 10 log of x plus 2. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா minus 1 by 2 log x, அடுத்தது 9 by 10, 5 into 10, அது 10, 5 into 2 10 ஆயிடும், log of 2x minus 1 plus 1 by 10 log of x plus 2. இது எல்லாமே ஃபார்முலா, இன்டெக்ரலோட ஃபார்முலா சைடில் எழுதுறேன் பாருங்க. 1 by xன்னு இருந்ததுன்னா அதோட ஆன்சர் log x. அதே 1 by x plus aன்னு இருந்ததுன்னா log x plus a. 1 by x minus aன்னு இருந்ததுன்னா log x minus a. அதனால அந்த based on these formulas தான் இங்க என்ன பண்ணிருக்கோம், சம்முக்கு ஆன்சர் எழுதிருக்கோம்.